ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் ஏஜ். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஷார்ட்ஸே தான் போட்டுட்ருக்கோம். அதுக்கு இல்லாமல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம குச்சிக்காட்டுக்கும் கீழே ஒரு 3.5 ஏக்கரா இருந்தது இல்லையா, அதில் வந்து சோளம் போட போகிறோம். சோளம் போட்டு ஒரு பக்கம் எடுத்துடலாமே, குச்சி எடுக்கிறதுக்குள்ளே எடுத்துடலாமேன்னா அது இப்போ சோளம் போட போகிறோம். அது வந்து நம்ம பார் போட்டு ஊனலான்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்குள்ளே மழை வந்துடுச்சு. அதனால் டக்குன்னு ஊனி இல்லாமேன்னு கயிறு பிடிச்சி ஊன ஆரம்பிச்சிட்டோம். அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சோளம் ஊனி முடித்ததுக்கப்புறம் நம்ம அட்டட்டாப் அடிக்கிறோம். அட்டட்டாப் வந்து கையில் அடித்தா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு அதனால நம்ம ட்ரோன் வர சொல்லியிருக்கோம். நம்மளுக்கு மாமூலாக அடிக்கிற ட்ரோன் தான். ட்ரோன்காரன்னு ஒரு ட்ரோனு உங்களுக்கு ஏற்கனவே 2-3 வீடியோ அந்த ட்ரோன் வீடியோ போட்டிருப்பேன். இருந்தாலும் இதில் அட்டாச் பண்ண பாருங்கள் அட்டட்டாப் எப்படி அடிக்கிறோன்னு. இப்போ வந்து ஆளுங்க வந்து கான்ட்ராக்டாக தான் இது பண்ணிகிட்ருக்காங்க, சோளம் ஊனிகிட்ருக்காங்க. இந்த 3.5 ஏக்கராவும் இன்றைக்கி ஊனிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஊனிடுவாங்க, பார்ப்போம். அதை இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கயிறு எடுத்து போட்டு ஊனிகிட்ருக்காங்க. இந்த கயிறு எடுத்து போட்டு ஊன்றதில் வந்து கரெக்டாக கயிறு எடுத்து போட்டு ஊன்றது வந்து ஆளுங்களே எல்லாம் பார்த்துருவாங்க. நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. கான்ட்ராக்டாக விட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் கூலி அதிகம் போகும். ஆனால் சீக்கிரமாக பண்ணிடுவாங்க, அது பிரச்சனை இல்லை. சோளம் பட்டம் ஊன்றதுக்குள்ளே முடியறதுக்குள்ளே நம்ம ஊனிடலாம் கான்ட்ராக்டாக ஊன்னோம்னா. இப்போ வந்து ஆளும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க கூலிக்கு ஊன்றதுக்கு. அதனால் நம்ம கான்ட்ராக்டாகவே விட்டாச்சு. அது ஊன்றாங்க, பாருங்கள் எப்படி ஊன்றாங்கன்னு பாருங்கள். சோளம் நடுறதை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இந்த கிணத்துலேருந்து தான் நம்ம சோளத்துக்கு தண்ணி பாய்ச்ச போகிறோம். ரொம்ப நாள் வந்து இந்த கிணத்துல கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருந்தது. இப்போ வேஞ்ச மழைக்கு கொஞ்சம் ஊறி இருக்குது. இதை வச்சு மழையே பெய்யலினாலும் இதை வச்சு லைட்டாக நம்ம கட்டி கொஞ்சம் சமாளித்து இந்த சோளத்தை எடுத்துகிட்டு வந்துடலான்னு தான் இங்கே சோளம் போடுறதுக்கு பிளான் பண்ணி போட்டுட்ருக்கோம். அது இல்லாமல் நம்மக்கிட்ட இன்னொரு கிணறு இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே வாங்க போகலாம் அந்த கிணத்துக்கு. இப்போ வந்து இது வந்து கிணறு, அது வந்து மேல் கிணறு. அதே சோளம் ஊனிகிட்ருக்காங்க. இந்த கரெக்டாக ஊனி முடிக்க போகிறாங்க. கரெக்டாக காட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. ஊனி இன்னும் 2 காட்டு தான் இருக்குது. வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் அந்த கிணத்தை. இப்போ இந்த குச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதுவும் நம்ம லேண்ட் தான். இது வந்து தலைவு இடம். அது வந்து அங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த ரோடு வந்து இந்த கிணத்துக்கு வரத்துக்காக இந்த ரோடு போட்டிருக்கோம். அது இல்லாமல் அந்த வீட்டுக்கிட்ட வந்து ஒரு கிணறு இருக்குது. அந்த வீட்டுக்கிட்ட இருக்கிற கிணறை வச்சு தான் குச்சிக்காடெலாம் பாய்ச்சிட்ருக்கேன். அதே மாதிரி தான் இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி வந்து இந்த சோளம் இப்போ வைக்க போகிற சோளத்துக்கு போதும்னு பிளான் பண்ணி தான் இப்போ தண்ணி போதுன்னா இந்த சோளக்காட்டுக்கு சோளம் ஊனிகிட்ருக்கோம். இந்த சோளத்தை ஊனிகிட்ருக்கோம். இப்போ ஆளுங்க முடிக்க போகிறாங்க. இந்த ஒரு காட்டு தான் இருக்குது. அடுத்தது ட்ரோனுக்கு மருந்தடிக்கிற வேலை தான். இப்போ வந்து பார்த்திங்கனாலே தெரியும், ட்ரோன்காரங்க வந்துட்டாங்க. சோளம் ஆள் ஊன்னோடனே கரெக்டாக ஆள் ஊனி களையிற நேரத்துக்கு கரெக்டாக இவங்களும் வந்துட்டாங்க. சரி, இதையும் பார்த்துட்டு போயிடலாமேன்னு தான் டக்குன்னு அட்டட்டாப் கலந்துகிட்ருக்கோம். நம்ம அட்டட்டாப் தான் அடிக்கிறோம். இப்போ அட்டட்டாப் தான் அடிக்கணும். இந்த சோளம் ஊனி முடித்த உடனே 3 நாள் பயிர் வரைக்கும் இது 3 நாள் வரைக்கும் இந்த அட்டட்டாப் அடிக்கலாம். குருத்து எந்திரிக்கிறதுக்குள்ளே இந்த அட்டட்டாப்பை அடிச்சிடணும். அதுக்கு அடிச்சிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம உடனே அடிச்சிட்டோம்னா அந்த புல் வந்து அப்படியே அமைங்கிடும். சோளம் மட்டும் லைட்டாக எந்திரிச்சு வரதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ட்ரோனில் தான் அடிச்சிட்ருக்கோம் பாருங்கள். இந்த ட்ரோனில் அடிக்கிறது வந்து நம்ம வந்து எப்படி அடிக்குமோன்னு நம்ம பயப்பட தேவையில்ல. வந்து பாயிண்ட் பண்ணிடுறாங்க, கரெக்டாக அடிச்சிட்டு வந்துடுது. ஓரம்பாரமும் கரெக்டாக அடிச்சிட்றாங்க. எங்கள் இதில் வந்து கம்பமும் இருக்குது. அந்த கம்பத்துக்கு கூட கரெக்டாக வச்சு அடிச்சிட்டு வந்துடுறாங்க அந்த மேனுவலாக.
அது பிரச்சனை இல்லை. நம்ம கையில் அடிக்கிற மாதிரியே கரெக்டாக அடிச்சிட்டு வந்துடுறாங்க, பிரச்சனை இல்லை. இப்போ அப்படியே ட்ரோன் அடிக்கிறத பாருங்கள். இப்போ ட்ரோன் அடித்ததை பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான் அந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாத்துக்கும் நன்றி. அது இல்லாமல் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை இவ்வளோ நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வந்த எல்லாத்துக்கும் தேங்க்யூ. அது இல்லாமல் கமெண்ட் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் என்னென்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.